அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். பார்த்திங்கன்னா நம்ம போன வாரமும் திருமண தடையை பற்றி பார்த்தோங்க. இந்த வாரமும் பார்த்திங்கன்னா திருமண தடையை பற்றி தான் பார்க்க போகிறோம். போன வாரம் 7ஆம் இடத்தை வச்சு அதோட நட்சத்திரத்தை சாரத்தை வச்சு எப்படி திருமண தடை வரும் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். இன்றைக்கி தான் நீங்கள் புதுசாக லைவ் பார்க்க வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் பாருங்கள், ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கோம். திருமண தடைகளும் பரிகாரங்களும் அப்படிங்கிற வீடியோ போஸ்ட் ஆகிருக்கும், அதை பார்த்துக்கோங்க. ப்ளஸ் இன்றைக்கி எதை பேஸ் பண்ணி திருமண தடையை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவ்வாய் தோஷம். எல்லாத்துக்குமே பாருங்கள், இந்த செவ்வாய் தோஷத்தில் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் அப்படின்னு உங்களுக்கு 100% போகிற மாதிரியான விஷயங்களை நான் உங்களுக்கு தெளிவாக கட்டம் போட்டு விளக்கி சொல்ல போகிறேங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நார்மலாக செவ்வாய் அப்படின்னா, செவ்வாய் தோஷம் அப்படின்னு வச்சுக்கோங்க, 2, 4, 7, 8, 12 இந்த இடங்களில் செவ்வாய் இருந்தால் இது செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னாங்க, 2 அப்படிங்கிறது குடும்பஸ்தானத்தை சொல்லக்கூடிய இடம். அடுத்து 4 அப்படிங்கிறது நம்மளோட சுகஸ்தானத்தை சொல்லக்கூடிய இடம். அடுத்து 7 அப்படிங்கிறது நமக்கு களத்திர ஸ்தானத்தை சொல்லக்கூடிய இடம். 8 அப்படிங்கிறது பெண்ணுக்கு மாங்கல்ய ஸ்தானம், ஆணாக இருந்தால் வாழ்க்கை துணையோட குடும்பஸ்தானம். 12ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னாங்க அயன சயன போகஸ்தானம், கணவன் மனைவி தாம்பத்திய உறவை சொல்லக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் செவ்வாய் நமக்கு 2, 4, 7, 8, 12 இந்த இடங்கள்ல இருந்தால் தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இப்போ செவ்வாய் ஏன் முதல்ல நம்ம தோஷம்னு ஏன் செவ்வாயை வச்சு நம்ம நிர்ணயம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போங்க. செவ்வாய் அப்படிங்கிறது முக்கியமாக நம்ம இரத்தக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். எலும்பு மஜ்ஜைக்கு காரகனும் அவர் தாங்க. அப்போ நம்மளோட இரத்தத்தை அவர் வேகத்துக்கு, தைரியத்துக்கு, வீரியத்துக்கு, ஆண்மைத்தன்மைக்கு, இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா செவ்வாய் தான் காரகனாக வர்றாரு. இது செவ்வாய் இந்த 4, 2, 4, 7, 8, 12 இதெல்லாம் இருக்கும்போது, நார்மலாக சுயஜாதகத்தில் இருக்கும்போது பிரச்சனை இல்லை. ஆனால் திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது சில பிரச்சனைகள் வரும். ஏன்னா செவ்வாய் தோஷம் இருக்கிற ஜாதகத்தோட செவ்வாய் தோஷம் இருக்கிற ஒரு ஜாதகத்தை மேட்ச் பண்ணும்போது அவங்க லைஃப் நல்லா வரும். ஏன் ஜோதிடர்களாக நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னாங்க, செவ்வாயோட வேகம் ஒரே மாதிரி இருக்கணும். தாம்பத்தியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்க. அந்த தாம்பத்தியத்தை தீர்மானம் பண்ணுறது இந்த செவ்வாய் தான். அதனால தான் முக்கியமாக செவ்வாய் தோஷம் வேணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோங்க. சரி, செவ்வாய் தோஷம் எதுக்கெல்லாம் பார்க்கணும், எப்படி பார்க்கணும் அப்படின்னா, மொத்தம் 3 விஷயத்தை பேஸ் பண்ணி நம்ம செவ்வாய் தோஷம் பார்க்கணும். ஃபஸ்ட்டு லக்னத்தை பேஸ் பண்ணி செவ்வாய் தோஷம் பார்க்கணும். 2வது ராசியை பேஸ் பண்ணி செவ்வாய் தோஷம் பார்க்கணும். 3வது சுக்கிரனை பேஸ் பண்ணி நம்ம செவ்வாய் தோஷத்தை பார்க்கணும். ஓகே, நார்மலாகவே பாருங்கள், எல்லாமே வெறும் லக்னத்தை மட்டும் வச்சு பார்த்துட்டு எல்லாருமே இப்போ பேரண்ட்ஸே பாருங்கள், பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து தொலைவி கஷ்டப்பட்டு அவங்களே இப்போ பாதி ஜோதிடர்கள் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ பார்த்திங்கன்னா லக்னத்தை வச்சு தான் எல்லோரும் பார்க்குறாங்க. ஆனால் லக்னம் மட்டும் இல்லாமல் ராசியை வச்சும் பார்க்கணும், சுக்கிரனை வச்சும் பார்க்கணும். சரி, எதனால் லக்னத்தை வச்சு நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னாங்க, லக்னம்னா நம்மளோட உயிர், ஜாதகரோட உயிரை பற்றி சொல்லக்கூடிய இடம் லக்னம். ராசி அப்படிங்கிறது ஜாதகரோட உடலை பற்றி சொல்லக்கூடிய இடம். அப்புறம் சரி, உயிர் உடல் அதை தவிர வேற என்னங்க வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன் அப்படிங்கிறவர் நமக்கு களத்திரக்காரகன். சுக்கிரன் களத்திரக்காரகன். அப்போ இந்த 3க்கும் வச்சு நம்ம இந்த செவ்வாய் தோஷம் பார்க்கணும். எதுக்காக? லக்னத்தை வச்சு பார்க்கணும், ராசியை வச்சு பார்க்கணும், சுக்கிரனை வச்சு பார்க்கணும். இப்போ லக்னத்துக்கு 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தாலோ,
ராசிக்கு 2 4 7 8 12 செவ்வாய் இருந்தாலோ, சுக்கிரனுக்கு 2 4 7 8 12 செவ்வாய் இருந்தாலோ அது செவ்வாய் தோஷம்தான். ஓகேங்களா? ஆனால் இதுக்கு சில விதிவிலக்குகள் இருக்குது. முதல்ல இதை நம்ம தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம விதிவிலக்கு பார்ப்போம். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து 3க்குமே அட் அ டைமில் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால் தேவைப்படாதுங்க. ஏன்னா லக்னம் வீக் ஆகிருக்கு பார்த்தீங்களா, லக்னாதிபதி போய் வீக் ஆகிடுறது, அந்த சமயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இந்த ராசிக்கும் இந்த சுக்கிரனுக்கும் பார்க்கணும். மற்ற சமயத்தில் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இப்போ இது புரிஞ்சிருச்சா? செவ்வாய் தோஷம் அப்படின்னா லக்னத்துக்கு, ராசிக்கு, சுக்கிரனுக்கு 2 4 7 8 12 இந்த இடங்களில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ஓகே, இப்போ வந்து ஒரு உதாரண ஜாதகம் பார்ப்போம். ஒரு துலா லக்ன ஜாதகம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது 2ஆம் இடம். இது 1 2 3 4 5 6 7 இடமான சுகஸ்தானத்திலோ இங்கே செவ்வாய் இருந்தாலோ, அடுத்து 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தாலோ, அடுத்து 8ஆம் இடமான மாங்கல்யஸ்தானம் வாழ்க்கை துணை குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தாலோ, அடுத்து 12ஆம் இடமான அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தாலோ செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது கணக்குங்க. ஓகே, இதே வந்து பாருங்கள் துலா லக்னத்துக்கு வச்சு பார்த்தாச்சு. இதே மாதிரி இந்த இடத்துல வந்து சந்திரனும் இங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. துலா ராசி துலா லக்னமாக இருந்தாலும் நம்ம இந்த ரூல் அப்படியே அப்ளிகபிள் ஆயிரும். ஏன்னா ராசி நம்ம எதை வச்சு தீர்மானிப்போங்க? சந்திரன் எங்கே இருக்கோ அதை வச்சு தான் நம்ம ராசியை தீர்மானிப்போம். அப்போ ராசிக்கு 2ஆம் இடம், ராசிக்கு 4ஆம் இடம், ராசிக்கு 7ஆம் இடம், ராசிக்கு 8ஆம் இடம், ராசிக்கு 12ஆம் இடம். இதுவும் வந்து இந்த 2வது ரூல். இந்த 2வது ரூல் அப்ளிகபிள். அடுத்து 3வது ரூலுக்கு எப்படி பார்ப்போம்னா, ஒரு எக்ஸாம்பிள், இங்கேயே துலாம்லேயே சுக்கிரன் இருக்கார். அப்படி வச்சு பார்த்தோம்னா சுக்கிரனுக்கு 2ல், சுக்கிரனுக்கு 4ல், சுக்கிரனுக்கு 7ல், அடுத்து சுக்கிரனுக்கு 8ல், சுக்கிரனுக்கு 12ல். இந்த 3 ரூலும் இந்த மாதிரி ஒரு ஜாதக அமைப்பு இருந்தால் அப்ளிகபிள் ஆயிரும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தோம்னா செவ்வாய் தோஷம் இருக்குன்னு சொல்லியாச்சு. எதில் 2 4 7 8 12 இருந்தால் செவ்வாய் தோஷம். 2 4 7 8 12 இதில் இருந்தால் செவ்வாய் தோஷம். இப்போ விதின்னு இருந்தால் விதி விலக்குகள் அப்படின்னு இருக்க தானங்க செய்யும். அப்போ எங்கெங்கெல்லாம் செவ்வாய் இருந்தால் விதி விலக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இருங்க, இதை வந்து நம்ம அழிச்சிருவோம். எங்கெங்கெல்லாம், அதாவது விதின்னு இருந்தால் விதி விலக்கு 2 4 7 8 12 செவ்வாய் இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம செவ்வாய் தோஷம் அப்படின்னு பார்த்துட்டோங்க. அப்போ விதின்னு இருந்தால் விதி விலக்குகள் அப்படிங்கிறது நமக்கு கட்டாயம் இருக்கும். அது என்ன விதி விலக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ செவ்வாயானவர் வந்து நமக்கு மேஷம் விருச்சகம், அதாவது செவ்வாயோட ஆட்சி வீட்டில் செவ்வாய் இருந்தாலோ, செவ்வாய்க்கு ஆட்சி வீடு இந்த மேஷமும் விருச்சகமும் செவ்வாய்க்கான ஆட்சி வீடு, இந்த இடத்துல செவ்வாய் இருந்தாலோ, அடுத்து உச்சமான மகரத்தில் உச்சம் செவ்வாய் இங்கே மகரத்தில் உச்சம் இந்த உச்ச வீட்டில் இருந்தாலோ, அடுத்து இங்கே கடகத்தில் செவ்வாய் நீசம், கடகத்தில் செவ்வாய் நீசம் இது இருந்தாலும் அங்கே அந்த ஜாதகம் வந்து செவ்வாய் தோஷத்துலேருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது அப்படின்னு நான் சொல்லிங்க. மூல நூல்களில் தெளிவாக ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. அதாவது செவ்வாய் வந்து மகரத்துலேயோ செவ்வாய் வந்து மேசத்துலேயோ விருச்சகத்துலேயோ ஆட்சி வீடு, இது ரெண்டும் ஆட்சி வீடு.
அடுத்து உச்ச வீட்டில், மகரத்தில் உச்ச வீட்லேயோ இல்லை கடகத்தில் செவ்வாய் நீச வீட்லேயோ இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தோஷ நிவர்த்தி. அவங்க எந்த லக்னமாக வேணால் இருக்கலாம், எந்த லக்னமாக இருந்தாலும் செவ்வாய் இந்த 4 இடங்களில் இருந்துச்சுன்னா அது வந்து தோஷ நிவர்த்தி அப்படின்னு எடுத்துக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் குருவோட வீடு, தனுசு குருவோட வீடு, தனுசு குருவோட வீட்டில் செவ்வாய் இருந்தாலோ, இந்த மீனமும் பாருங்க குருவோட வீடு, இங்கே வந்து செவ்வாய் இருந்தாலோ இது வந்து பரிகார அதாவது செவ்வாய் தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். எங்கள் செவ்வாய் ஆட்சி வீடான மேஷத்தில், செவ்வாய் ஆட்சி வீடான விருச்சிகத்தில், செவ்வாய் உச்ச வீடான மகரத்தில், செவ்வாய்க்கு நீச வீடான பார்த்திங்கன்னா குருக்கு வந்து 5, 7, 9ஆம் பார்வை. அப்போ 1, 2, 3, 4, 5. இப்போ குரு இங்கே இருந்து செவ்வாயை பார்த்தாலுமே குரு பாருங்க இங்கே துலாமில் இருந்துச்சுன்னா 1, 2, 3, 4, 5. அப்போ 5ஆம் பார்வையாக பார்த்தாலும் அதே மாதிரி 9ஆம் பார்வையாக குரு வந்து பார்த்தாலும் வந்து அதுக்கு தோஷ விளக்கம் அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, அடுத்து வந்து புதனுக்கு வந்து பாருங்க ஒரே பார்வை தான், 7ஆம் பார்வை. அடுத்து சனிக்கு வந்து பார்த்தோம்னாங்க 3 பார்வை இருக்குது. பார்த்துடலாமா? அதாவது உங்களுக்கு நான் ஒரு தடவை ரீகால் பண்ணி விட்டுறேன். செவ்வாய் வந்து பாருங்க மேஷ வீட்டில் ஆட்சி வீட்டில், விருச்சிக வீட்டில் ஆட்சி வீட்டில், மகரம் வீட்டில் உச்ச வீட்டில், கடகம் வீடான நீச வீட்டில் இந்த இடம் இருந்தால் வந்து அது வந்து ஃபர்ஸ்ட் ரூல் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதாவது ஆட்சி வீடான மேஷம், அடுத்து விருச்சகம், அடுத்து உச்ச வீடான மகரம், நீச வீடான கடகம், இந்த இடத்தில் இது வந்து ரூல் நம்பர் 1. இந்த இடங்கள்ல செவ்வாய் இருந்துச்சுன்னா அது செவ்வாய் தோஷ நிவர்த்தி. அடுத்து செவ்வாயை வந்து குருவோ அல்லது புதனோ அல்லது சனியோ அல்லது ராகுவோ அல்லது கேதுவோ இவங்க பார்த்தாங்க அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் நிவர்த்தி ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னாங்க இந்த புதனுக்கு 7ஆம் பார்வை மட்டும்தான், ராகுக்கு எதுக்கு பார்வை இல்லைங்கிறாங்க. இருந்தாலும் வந்து அதுக்கு 7ங்கிறது காமன் எல்லாத்துக்குமே. குருக்கு மட்டும் 5, 7, 9. குரு வந்து 5ஆம் பார்வையாக செவ்வாய் பார்த்தாலோ, 7ஆம் பார்வையாக செவ்வாயை பார்த்தாலோ, 9ஆம் பார்வையாக செவ்வாய் பார்த்தாலோ வந்து செவ்வாய் தோஷம் நிவர்த்தி. அடுத்து சனிக்கு வந்து பார்த்தீங்கன்னாங்க 3, 7, 10ஆம் பார்வை. அப்போ சனி இங்கேருந்து 3ஆம் பார்வையை பார்த்தாலும் சரி, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இங்கேருந்து 10ஆம் பார்வையாக செவ்வாயை பார்த்தாலோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செவ்வாய் தோஷம் நிவர்த்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாங்க இவங்களோட சேர்ந்து இருந்தாலும் சரி, இங்கே வந்து பார்வை, இது கூட நம்ம சூரியனையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா சூரியனும் செவ்வாய் நட்பு கிரகங்கள். இது வந்து பார்வை மட்டும் கிடையாதுங்க, நம்ம சேர்க்கையும் எடுத்துக்கலாம். அதாவது செவ்வாய் குருவோ, செவ்வாய் பிளஸ் குரு, செவ்வாய் பிளஸ் புதன், செவ்வாய் பிளஸ் சனி, செவ்வாய் பிளஸ் ராகு, செவ்வாய் பிளஸ் கேது, செவ்வாய் பிளஸ் சூரியன். இது இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தோஷ நிவர்த்தி, தோஷ நிவர்த்தி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சிம்ம லக்னக்காரங்க இருக்காங்க இல்லைங்க, இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் தோஷம் நம்ம பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. அதே மாதிரி ஒரு சில நூல்கள் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா கடக லக்னக்காரங்களுக்குமே வந்து செவ்வாய் தோஷம் பார்க்க தேவையில்லை. ஏன்னா சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் அதி நட்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி சந்திரனும் செவ்வாயும் அதி நட்பு கிரகங்கள். அதனால கடக லக்னத்துக்கு அதிபதியான சந்திரன் இருக்கிறனால கடக லக்னக்காரங்களுக்கும் சூரியனுக்கு அதிபதியா வந்துட்டு சிம்ம ராசி இருக்கிறனால சிம்ம லக்னம் இருக்கிறனால சிம்ம லக்னக்காரங்களுக்கும் கடக லக்னக்காரங்களுக்கும் செவ்வாய் தோஷம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. யார் யாருக்கு? சிம்ம லக்னம் மற்றும்
கடகம். நிறைய மூல நூல்கள்ல 100% இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50% நூல்கள்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா தோஷ நிவர்த்திக்கான ரூல்ஸ். இப்ப வந்து பாத்தீங்கன்னா தோஷம் என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். 2 4 7 2 4 7 8 12ல வந்து செவ்வாய் இருந்தாலோ அது எது எதுக்குன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து லக்னத்துக்கு இருந்தாலோ, ரெண்டாவது வந்து ராசிக்கு இருந்தாலோ, மூணாவது வந்து சுக்கிரனுக்கு இருந்தாலோ அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டோம். இது வந்து கட்டாயம் இதுதான் வந்து செவ்வாய் தோஷம்னு நம்ம பார்த்துட்டோம். இப்ப செவ்வாய் தோஷத்துக்கான நிவர்த்தி என்னன்னு பார்த்துட்டோம். இப்ப செவ்வாய் தோஷம் எப்படி இருந்தா அது வந்து உறுதியா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சொல்லிடலாம். இப்ப செவ்வாய் தோஷத்தை உறுதிப்படுத்தும் காரணிகள். உறுதிப்படுத்தும் விதிகள். கட்டாயம் இது செவ்வாய் தோஷம் தாங்க, இதுக்கு விதிவிலக்கே கிடையாதுங்க, எந்த பரிகாரமுமே கிடையாதுங்க அப்படின்னு சொல்றதுக்கு சில அமைப்புகள் இருக்குங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, செவ்வாய் அஸ்தமனம் ஆயிருக்க கூடாது. செவ்வாய் அஸ்தமனம் ஆகக்கூடாது. இது வந்து ரூல் நம்பர் 1ங்க. செவ்வாய் எந்த விதத்திலையும் அஸ்தமனம் ஆயிருக்க கூடாது. செவ்வாய் எப்படிங்க அஸ்தமனம் ஆகும், அது நாங்க எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, சூரியனுக்கு 5 டிகிரிக்குள்ள, சூரியனுக்கு 5 டிகிரிக்குள்ள 5 டிகிரிக்குள்ள இருந்துச்சுன்னா இது வந்து அஸ்தமனம்னு சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும், ஏன்னா சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருந்துச்சுன்னா செவ்வாய் தோஷம் இல்லை, சூரியனும் செவ்வாயும் பார்த்துக்கிட்டா செவ்வாய் தோஷம் இல்லை. இப்போ என்னங்க இது ரெண்டும் வந்து சேர்ந்து இருக்குது, ஆனால் நீங்கள் தோஷம் கம்பல்சரி இது தோஷம்னு சொல்றீங்க அப்படின்னா, இந்த சூரியன் கூட 5 டிகிரிக்குள்ள எந்த கிரகம் சேர்ந்தாலும் அது அஸ்தமனம் ஆயிரும். அப்ப அது வந்து செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது உறுதியாயிருங்க. அதனால நம்ம இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து ஒரு ஜாதகத்துல இருக்கும்போது கட்டாயம் அதுல வந்து நம்ம டிகிரியை செக் பண்ணியே ஆகணுங்க. ஓகேவா? அடுத்த ரூல் வந்து பாத்தீங்கன்னா ரூல் நம்பர் 2, செவ்வாய் நீசம் பெற்ற சுக்கிரனோடு, நீசம் பெற்ற சுக்கிரனுடன் கூடியிருக்க கூடாது, சேர்ந்திருக்க கூடாது. செவ்வாய் நீசம், செவ்வாய் வந்து சூரியன் சாரி சுக்கிரன் எங்க நீசம் ஆகுங்க? சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா கன்னியில நீசம், சுக்கிரன் கன்னியில நீசம். இங்க செவ்வாய் இருந்துச்சுன்னா, கன்னியில வந்து செவ்வாய் இருந்துச்சுன்னா செவ்வாய் வந்து பரிகாரம் வந்து நிவர்த்தி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு கணக்காக இருந்தாலுங்க, இந்த செவ்வாயும் சுக்கிரனும் வந்து இந்த இடத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தவறு. ஏன்னா இங்க சுக்கிரன் நீசம் ஆயிட்டாரு, களத்திரக்காரகன் நீசமாகி செவ்வாயோடு சேர்ந்து இருந்தால் அங்க செவ்வாய் தோஷம் வந்து பாத்தீங்கன்னா உறுதிப்படுத்தப்படுகிறது. இது வந்து 2வது ரூலுங்க. 3வது வந்து பாத்தீங்கன்னா ரூல் நம்பர் 3, செவ்வாய் பிளஸ் ராகு. செவ்வாய் பிளஸ் ராகு இருந்துச்சுன்னா நம்ம என்னன்னு பார்த்தோங்க, இது வந்து விதி விலக்குல நம்ம பார்த்தோம். ஆனா செவ்வாயும் ராகுவும் இதுவும் 5 டிகிரிக்குள்ள இணைவு இருந்தா, இங்கேயே நம்ம டிகிரி கணக்கு பார்க்கணும். இந்த செவ்வாய் ராகு வந்து ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த டிகிரி கணக்கு இணைவை பார்க்கணும். அது 5 டிகிரிக்குள்ள இருந்துச்சுனாலும் அப்படிதான். அடுத்து ரூல் நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிரக யுத்தம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 கிரகங்கள் சேர்ந்து செவ்வாயோட இருந்துச்சுன்னா, அதுவும் சூரியனோட சேர்ந்து இருந்தாலும் அங்க கிரக யுத்தம் ஆகுதுன்னு சொல்லுவோம். அந்த கிரக யுத்தத்துல செவ்வாய் வந்து தோத்து போயிட்டாலும் அங்க வந்து பாத்தீங்கன்னா தோஷம் வந்து உறுதிப்படுதுங்க. ரூல் நம்பர் 4 வந்து செவ்வாய்
கிரக யுத்தத்தில் இருந்தால், செவ்வாய் கிரக யுத்தத்தில் இருந்தால். அடுத்துங்க ரூல் நம்பர் 5 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செவ்வாயும் சந்திரனும் கூடியிருந்தால். செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்திருந்தா வந்து பார்த்தீங்கன்னா விதி விலக்குன்னு சொன்னீங்க அப்படின்னா, நம்ம இங்கேயும் பாகை கணக்கு செக் பண்ணியே ஆகணும். இங்கேயும் 5 டிகிரி செவ்வாய் பிளஸ் சந்திரனோட இணைவு 5 டிகிரிக்குள்ள இருந்தாலும் இது வந்து கட்டாயம், இது தோஷம். ஓகேங்களா? அப்ப இந்த 5 ரூலை நம்ம வந்து செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு நம்ம கட்டாயம் செக் பண்ணி ஆகணும். என்ன 5 ரூல் இன்னொரு தடவை பார்த்துடலாம். செவ்வாய் வந்து அஸ்தமனம் ஆகக்கூடாது. அஸ்தமனம்னா என்னங்க? சூரியனுக்கு 5 டிகிரிக்குள்ள முன்ன பின்ன இருந்தாலும் வந்து அது அஸ்தமனம். அடுத்து செவ்வாய் நீசம் பெற்ற சுக்கிரனோட சேர்ந்திருக்க கூடாது. அடுத்து செவ்வாய் ராகு இணைவு 5க்குள்ள இருக்கக்கூடாது. அடுத்து செவ்வாய் வந்து கிரக யுத்தத்துல இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அது செவ்வாய் தோஷம் அப்படிங்கறத உறுதிப்படுத்துது. அடுத்து செவ்வாய் பிளஸ் சந்திரனோட இணைவு 5 டிகிரிக்குள்ள இருந்தாலும் அது செவ்வாய் தோஷம்தான் அப்படிங்கறத நமக்கு கன்ஃபார்மா சொல்லுதுங்க. ஓகே, இப்ப வந்து பார்த்தோம்னா நம்ம செவ்வாய் தோஷம்னா எப்படி ஏற்படும் பார்த்தாச்சு. செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரம் அப்படிங்கிறது, பரிகாரம் மீன்ஸ் அது என்ன விதிவிலக்கு அப்படிங்கறதையும் நம்ம தெளிவா பார்த்துட்டோம். அடுத்து வந்து எது எதெல்லாம் எப்படி இணைவு இருந்துச்சுன்னா அது கன்ஃபார்மா செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம். ஓகே, இப்ப இதுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க, முதல்ல வந்துட்டு செவ்வாய் தோஷத்துக்கான ஒரு நல்ல பரிகாரம் சஷ்டி அன்னைக்கும் கிருத்திகை அன்னைக்கும் முருகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா விரதம் இருக்கிறது, வழிபாடு பண்றது. பரிகாரம் அதுல வந்து பாத்தீங்கன்னா சஷ்டி கிருத்திகை அப்ப நம்ம வந்து விரதம் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான பரிகாரங்க. அது மட்டும் இல்லாம பாருங்க, வைத்தீஸ்வரன் கோவில் செவ்வாய்க்கான அங்காரகனுக்கான ஸ்தலம்னு சொல்லுவோம். அங்க வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது, அங்க வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு வர்றது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் தோஷத்துல இருந்து கொஞ்சம் நம்மள தற்காத்துக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உதவுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாங்க துவரம்பருப்பு இருக்கு இல்லைங்க, துவரம்பருப்பு செவ்வாய் அப்படின்னா நம்ம நம்பர் 9ங்களா, 9 தானே செவ்வாய். அதனால ஒரு 90 கிராம் துவரம்பருப்புங்க, 90 கிராம் துவரம்பருப்பு என்ன பண்ணணும்னா சிவப்பு கலர் துணியில, அதாவது செவ்வாய்னா 9, அதனால நம்ம ஒரு 90 கிராம் துவரம்பருப்பை செவ்வாய்க்கு உண்டான கலர் அப்படின்னு பார்த்தோம்னா சிவப்பு கலர் துணியில அந்த 90 கிராம் துவரம்பருப்பை போட்டு ஒரு மூட்டை மாதிரி கட்டி அதை வந்து 9 நாட்களுக்கு நம்ம தூங்கக்கூடிய தலைவாணி கடியில வச்சிடணும். எத்தனை நாட்கள்ங்க? 9 நாட்களுக்கு நம்ம தலைவாணி கடியில வச்சுட்டு அந்த மூட்டைய 9வது நாள் எடுத்து கொண்டு போய் ஆத்துலயோ ஒரு குளத்துலயோ நீர்நிலைகளை சேர்த்துட்டு முருகன் கோயிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை, அபிஷேகம், ஒரு ஆராதனை முடிஞ்சா சாமிக்கு வஸ்திரம் வாங்கி சாத்திட்டு வழிபாடு பண்ணிட்டு வர தோஷ நிவர்த்தி அப்படிங்கிற மாதிரி அமைப்புங்க. அதுக்கப்புறம் செவ்வாய்க்கு உண்டான உலோகம் அப்படின்னா தாமிரம், அதுக்கு உண்டானது உணவு அப்படிங்கும் போது துவரை, அதுக்கான வஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு துணி, பவளம், இதுக்கு உண்டானது பாருங்க ரத்னம் வந்து பவளம். இத வந்து ஒரு செவ்வாய்க்கிழமையில தானம் பண்ணணும். எதுங்க? செவ்வாய்க்கு உண்டான தாமிரம், செவ்வாய்க்கு உண்டான துவரை, செவ்வாய்க்கு உண்டான சிவப்பு கலர் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது. பவளம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்குலாம் விலை கிடையாதுங்க, நமக்கு வந்து 200 300 ரூபாய்க்குள்ளேயோ கூட கிடைக்கும். அந்த பவளம் வாங்கி தானம் பண்றது, அதுவும் குறிப்பா என்னைக்கு பண்ணணுங்க? செவ்வாய்க்கிழமை தானம் பண்றது ரொம்ப சிறப்புங்க. அதே மாதிரி இல்லைங்க
நான் வந்து கோயிலுக்கெல்லாம் போக முடியாதுங்க, நான் வெளியூரில் இருக்கேன், நான் வெளிநாட்டில் இருக்கேன், நான் என்னங்க பண்ணட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போலாம் பாருங்கள் கால சூழ்நிலைகளில் நிறைய இளைய தலைமுறைகள் வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னா வெளிநாட்டில் தான் இருக்காங்க. அப்போ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாங்க, செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை ஒரு தெரியுது, செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஹோரை அப்படின்னா எப்போ வரும், நாங்கள் காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு வந்து பார்த்தீங்கன்னாங்க 8 to 9. இல்லை காலையில் நான் பிஸியாக இருப்பேன் என்னால் முடியாது, மத்தியானம் நான் வேலைக்கு போயிடுவேன் என்னால் முடியாது அப்படின்னா கட்டாயம் நைட் டியூட்டி போகிறவங்களை தவிர்த்து மீதி எல்லாம் 8 to 9 வீட்டில் தான் இருப்பீங்க. அப்போ இந்த 8 to 9 டைமில் முருகனோட படம் இருந்தால் முருகனோட படம், இல்லைன்னா ஒரு வேல் படம் இருந்தால் ஒரு வேல் படமோ இல்லை சிலையோ வச்சு ஒரு குத்து விளக்கு வச்சு கந்த சஷ்டி கவசம் படித்து நீங்கள் வந்து ஒரு ஏதாவது முடிஞ்சால் ஒரு பால் சர்க்கரை இல்லைன்னா துவரம்பருப்பில் வந்து செய்த ஒரு உணவு இதெல்லாம் வச்சு படையல் பண்ணி முருகன்கிட்ட மனதுருக வேண்டிங்க அப்படின்னா இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது நிவர்த்தி ஆகுங்க. அதே மாதிரி 6வது பரிகாரம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலையும் துர்க்கை வழிபாடு. இதெல்லாம் வந்து என்ன பரிகாரங்க, ஆன்மீக பரிகாரம். ஓகே, இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த பரிகாரங்கள் நல்லா சக்சஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், சஷ்டி கிருத்திகை அப்ப வந்து விரதம் இருக்கணும். அடுத்து வந்து செவ்வாய்னா 9, அதனால 90 கிராம் துவரம் பருப்பா ஒரு சிவப்பு கலர் துணியில கட்டி முட்டை மாதிரி வச்சு நம்ம படுக்கும்போது தலைவாணி கடியில வச்சுட்டு தூங்குறது. அடுத்து 9வது நாள் காலையில அது நீர்நிலைகள்ல சேர்த்துட்டு போய் முருகனுக்கு அபிஷேகம் இதெல்லாம் ஆராதனை பண்றது. அடுத்து 3வது வந்து அந்த செவ்வாய்க்கு உண்டான தாமிரம், துவரை, சிவப்பு துணி, பவளம் இதெல்லாம் வந்து செவ்வாய்க்கிழமைகள்ல தானம் பண்றது. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் ஒன்று காலையில் 6 to 7, இல்லை மதியம் 1 to 2, இல்லை நைட் 8 to 9 அது வந்து ஒரு குத்து விளக்கு வச்சு முருகன் சிலையோ இல்லை முருகன் படமோ இல்லை வேல் படமோ இருந்துச்சுன்னா அங்கே வச்சு ஒரு கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், செவ்வாய் காயத்ரி இதெல்லாம் வச்சு நம்ம படிக்கிறது வந்து ஆன்மீக பரிகாரம். வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வருது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்மீக பரிகாரம். அடுத்து தான பரிகாரம், வாழ்வியல் பரிகாரம்னு வச்சுக்கலாம். வாழ்வியல் பரிகாரம் ஃபர்ஸ்ட் ஆன்மீக பரிகாரம் பார்த்துட்டோம். 2வது வந்து வாழ்வியல் பரிகாரம். வாழ்வியல் பரிகாரம்னா என்னன்னாங்க, நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம அதுக்குன்னு நம்ம ஒரு நேரத்தை ஒதுக்கணும். என்ன அப்படின்னா, செவ்வாய் ஹோரையை பத்தி சொன்னேன் பார்த்தீங்களா, செவ்வாய் ஹோரை எப்போ வருதுன்னு சொன்னேன், செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை அப்படிங்கிறது காலை 6 to 7, 8 to 1, மதியம் 1 to 2, நைட் 8 to 9. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6 to 7, 1 to 2, 8 to 9 நம்ம எப்படி கணக்கு வச்சுக்கணும்னாங்க, அந்த நாளில் சூரிய உதயத்திலிருந்து நம்ம கணக்கு வைக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நாம் சென்னையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, சன்ரைஸ் டைம் இன் சென்னை அப்படின்னு போட்டிங்கன்னா சூரிய உதயம் இன்னைக்கு 6 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கா, 6:15க்கு ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு தெரியும். இப்போ உதாரணமாக 6:15க்கு உங்கள் ஊரில் சூரிய உதயம் ஆச்சுன்னா அந்த 6:15 7:15 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் ஹோரை. அதே மாதிரி 1:15 2:15 வரைக்கும் உங்களுக்கு அந்த செவ்வாய் ஹோரை. நைட் 8:15 to 9:15 அந்த செவ்வாய் ஹோரை. நம்ம சூரிய உதயத்திலிருந்து தான் நம்ம இதை வந்து கணக்கு வச்சுக்கணும். அப்போ செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் மௌன விரதம் இருக்கணுங்க. அதாவது தூங்கிட்டே இருந்துடக்கூடாது. காலையில் 7 மணி தானே, 6 to 7 தானே, தூங்கிடுவோம் மௌன விரதம் இருக்கும் அப்படி கிடையாதுங்க. காலையில் எந்திரிச்சிடணும், எந்திரிச்சு அமைதியாக உட்காந்துருக்கணுங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மௌன விரதம், யார்கிட்டையும் பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்கணும். இதை வந்து நம்மளோட வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3வது தான பரிகாரம்.
தான பரிகாரம் அப்படிங்கிறது செவ்வாயோட ஆதிக்கம் அப்படின்னு பார்த்தோம்னாங்க, கடைநிலை ஊழியர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது செக்யூரிட்டி, அது மட்டும் இல்லாமல் நமக்கு வாட்ச்மேன் இருக்காங்க, யூனிஃபார்ம், அதாவது நமக்கு துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாமும் துப்புரவு பணியாளர்களே ஆண்கள் இருக்காங்க இல்லைங்க, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயோட ஆதிக்கத்தில் வந்துடுறாங்க. அவங்களுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் வஸ்திர தானம் பண்ணுறது, அன்னதானம் பண்ணுறது. யாருக்கு? யூனிஃபார்ம் சர்வீஸில் சர்வீஸில் உள்ள கடைநிலை ஊழியர்களுக்கு யூனிஃபார்ம் சர்வீஸில் உள்ள கடைநிலை ஊழியர்களுக்கு ஆடை உணவு தானம். அந்த உணவும் பார்த்தீங்கன்னா தோரம்பருப்பால் ஆன, அதாவது பருப்பு சாதமா அந்த மாதிரிலாம் தானம் பண்ணலாங்க. இதுதான் வந்து அதற்கான பரிகாரங்கள். ஓகே, இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம்னா என்ன, செவ்வாய் தோஷம் எதனால் வருது, செவ்வாய் தோஷத்துக்கு விதிவிலக்குகள் என்ன இருக்குது, இதெல்லாம் செவ்வாய் தோஷத்தை உறுதிப்படுத்துது, அதற்கான பரிகாரங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் பிரேக்கு. அதுக்கப்புறம் உங்களோட ஜாதக ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், செவ்வாய் தோஷம் வந்து உங்களுக்கு திருமணத்தில் ஏதாவது தடை ஏற்படுத்துச்சுன்னா அதுக்கான விளக்கங்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம்.